சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சேது கிட்ட பேசினது எல்லாமே ரொம்ப ஓவரா இருக்குன்னு சொல்லிட்டு வசந்தி பேசிட்டு இருக்காங்க. மா, என்னம்மா நான் ஓவரா பேசிட்டேன்? என்னுடைய நியாயத்தை நான் கேட்டேன். இதுல நான் எங்க ஓவரா பேசினேன்? தப்பா எதுவும் நான் பேச கிடையாது. தப்பு இல்லைன்றதுனாலதான் அவங்களே அமைதியா இருக்காங்க. அதனால நான் பேசினதுல தப்பு இல்லை, அவ்வளவுதான். அவங்க பண்ணதுக்கான பதிலடி நான் கொடுத்தேன்னு சொல்லி பேசுறாங்க. சரி தமிழ், தப்பு பண்ணது சேது மாப்பிள்ளையா இருந்தா நீ சொல்றதுல அர்த்தம் இருக்கு. சேது மாப்பிள்ளைக்கு நடந்த விஷயம் எதுவும் தெரியாத போது அவரை கேள்வி கேட்டு மட்டும் என்ன பிரயோஜனம்? நீ பேசினது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா எங்களுக்கே இருந்தது. அந்த மாதிரி தானே அவருக்கும் இருக்கும். அதனால நீ என்ன பண்றனா, மாப்பிள்ளை கிட்ட நான் பேசினது ஏதோ கோவத்துல பேசிட்டேன், மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லி மன்னிப்பு கேளுன்றாங்க. என்னது, போயும் போயும் அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதா? நான் எந்த தப்பும் பண்ணல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? என்னாலலாம் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லி தமிழ் சொல்றாங்க. தமிழ் சொல்லிட்டு ரூமுக்குள்ள போனதும் தமிழுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு உறுத்தது. சேதுவை வாய்க்கு வந்தபடியெல்லாம் சென்னையில வச்சு தமிழ் சேதுவை திட்டிருப்பாங்க. அதனால தமிழுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுனால தமிழ் போன் பண்றாங்க சேதுக்கு. சேதும் போன் அட்டன் பண்ணி எத்தனை முறை மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியல, என் வீட்டு ஆளுங்க பண்ணது ரொம்ப தப்பு, மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுட்டே இருக்காங்க. உடனே தமிழ், நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். தப்பு பண்ணது உங்களுடைய சின்னம்மாவும் சித்ராவும் தப்பு பண்ணதுக்கு உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன். அது என்னுடைய தப்பு தான். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இனி இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுருங்க. அவங்க கிட்டயும் சொல்லி வைங்க, என்னையும் என் குழந்தையும் பிரிக்கணும்னு நினைச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன், அவ்வளவுதான், நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. சேதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. தமிழ் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் செய்யலைன்னா குழந்தைங்களோட நாங்க 2 பேருமே சந்தோஷமான எங்களுடைய லைஃப்பை நான் வாழ்ந்திருப்பேன். ஐஸ்வர்யான்ற ஒருத்தி எங்களுடைய லைஃப்ல குறுக்க வந்திருக்கவே மாட்டா. நான் எல்லாமே மறக்கல தமிழ், எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ பண்ண விஷயம் என்னால மறக்கணும்னு நினைச்சா கூட அதை மறக்க முடியலன்னு சொல்லி சேது தமிழோட நினைப்புல பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அப்படின்னா இப்ப வரைக்கும் மாமாவோட மனசுல இருந்து தமிழ் விலகி போகலையா? என்ன பண்றது? நம்ம எப்படியாவது மாமா மனசுல இடம் பிடிக்கணுமேன்னு சொல்லி ஐஸ்வர்யா தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா செஞ்ச உண்மை எல்லாம் சேதுக்கு எப்ப தெரிய வரும்? சேது அப்ப என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.